Hello friends, இன்னைக்கு drawing challenge என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் பாக்ஸ்ல இருக்க மேட்ச் ஸ்டிக்ல தான் இன்னைக்கு டிராயிங் பண்ண போறேன். அதுலயும் என்ன சேலஞ்சிங் பாத்தீங்கன்னா வெறும் இந்த மூணே மேட்ச் ஸ்டிக், அதாவது இந்த மூணே வத்தி குச்சியை மட்டும் தான் நான் யூஸ் பண்ண போறேன் இந்த டிராயிங்க்கு. வெறும் இந்த 3 வத்தி குச்சியை மட்டும் வச்சு டிராயிங் பண்ண முடியுமான்னு எனக்கு சரியா தெரியல. பண்ணி தான் பார்ப்போம் வாங்க. இந்த டிராயிங்க்கு பார்த்தீங்கன்னா நான் அந்த சீட்டா பிராண்டு மேட்ச் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த மேட்ச் ஸ்டிக்கை எடுத்துகிட்டு இதை பற்ற வச்சிங்கன்னா அது அப்படியே கொண்டாடி எரிஞ்சிட்டே இருந்தீங்கன்னா அது சார்கோல் மாரி ஆகிடும், அதாவது கறி மாரி ஆகிடும். இந்த அடுப்பு கறியெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி தான் ஆகிடும். அதுவும் அதை அப்படியே எடுத்து நம்ம வரைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த டிராயிங்க்கு பார்த்தீங்கன்னா நான் காந்திஜியோட பிக்சரை செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த பிக்சர் பார்க்க ரொம்ப சூட்டபுளாக இருந்தது. இது ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அது உடஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா நான் அந்த கிளாஸ் வரைஞ்சிட்ருக்கேன், கிளாஸ் அண்ட் நோஸ். அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நான் அவுட்லைன் போட்டுக்கினேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. அவ்வளோ ஒன்றும் கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது. நான் பிடிச்சி வரைஞ்சதுனால எனக்கு என்னமோ கஷ்டமாக இருந்த மாதிரி தெரியலையோ என்னமோ. நல்லா இருந்தது, இது பண்ணும்போது ஜாலியாக இருந்தது. இது நேச்சுரலாக வரையறதுனால எனக்கு கொஞ்சம் ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் நான் சேலஞ்சிங்காக இருந்தாலும் அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியாது. எப்பயும் போல் பென்சிலில் வரையறதோட இந்தமாரி டிஃப்ரெண்ட்டான திங்ஸில் வரையும்போது புது புது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் இதுமாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அது நோக்கத்தில் கொண்டு தான் இன்றைக்கி இந்த மேட்ச் பாக்ஸ் ஸ்டிக்கில் நான் ட்ராயிங் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காகவே இருக்குது. இந்த மேட்ச் ஸ்டிக் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பென்சில் யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது. இதுவும் நல்லா டார்க்காகவே வந்திருக்கு கலர்லாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கறி தானே இது. இந்த சார்கோல் பென்சில் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பென்சில் அதே பென்சில் மாதிரி தான் இருக்குது இதுவும். டோட்டலாக எனக்கு இந்த ட்ராயிங் பண்ணும்போது ஃபுல்லாகவே ஜாலியாக இருந்தது. பார்க்குறவங்களுக்கும் அப்படி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா மறக்காமல் ஒரே லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் எனக்கு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்ற ஃபீலிங் எனக்கும் கிடைக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹைபால் நான் போட்டு இந்த டோட்டலாக ட்ராயிங்கை முடிச்சிட்டேன். எல்லாரும் வீடியோ பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டிராயிங் பண்ணதுக்கு ரொம்ப ஃபன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்டிக்கில் பண்ண முடியுமான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பண்ண முடிஞ்சது. அதனால் இந்த ஏற்கனவே நான் யூஸ் பண்ண ஸ்டிக்கை வந்து நான் இந்த கேண்டிலில் அகைன் வச்சு நான் அதையே யூஸ் பண்ணிக்கினேன் வரையறதுக்கு லாஸ்ட் எட்ஜ் வரைக்கும். சூப்பராக இருந்தது இந்த டிராயிங் பண்ணதுக்கு. இந்த டிராயிங் பண்ணது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. உங்களுக்கு அந்த டிராயிங் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இப்போதான் நம்ம சேனலை புதுசா விசிட் பண்ணி பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் பண்ற இன்ட்ரெஸ்டிங்கான டிராயிங் வீடியோஸ் உங்களுக்கு சீக்கிரமா வந்து ரீச் ஆகும். இதே மாதிரி வேற டிஃப்ரெண்டான திங்ஸ்ல டிராயிங் பண்ணலாமான்றத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அது என்ன திங்ஸ் சொல்லிட்டு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நான் அந்த திங்ஸ்ல கண்டிப்பா பண்ண முடிஞ்சதுன்னா நான் பண்ணி வீடியோவா நம்ம சேனல்ல போடுறேன். நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்டான டிராயிங் உங்களை பாக்குறேன். அண்ட் பாய் ஃப்ரம்